தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இப்போ டிக்டாக்ல ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய மை ஜர்னிங்கிறது எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறத பற்றி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ரொம்பவுமே சிம்பிள் தான். இதில் பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ அது எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். டிக்டாக்ல மை ஜர்னி வீடியோ கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருடைய மொபைல்ல இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகல. அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, டிக்டாக்கை அப்டேட் பண்ணாதனால தான். ஸோ நீங்க உங்களுடைய டிக்டாக்கை முதல்ல அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, பிளே ஸ்டோருக்குள்ளாடி போயிட்டு இந்த மெனு ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மெனு ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு டிக்டாக் எங்க வருதுன்னு நீங்க பாருங்க. பார்த்துட்டு அதுக்கு பக்கத்துல அப்டேட்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த அப்டேட்டை கிளிக் பண்ணி உங்களுடைய டிக்டாக்கை முதல்ல அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் சொன்ன அந்த இரண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2ல இருந்து 5 போட்டோ வரை நீங்க இதுல வைக்கலாம். சோ அதுக்காக உங்களுடைய சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரை உள்ள ஒரு 4ல இருந்து 5 போட்டோ கிடைச்சதுன்னா ரொம்பவே அருமையா இருக்கும் இந்த வீடியோ. சோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும். இல்லனா உங்களுக்கு கிடைச்ச போட்டோவை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பா 2ல இருந்து 5 போட்டோ வரை தான் வைக்க முடியும். சோ அதுக்காக நீங்க முதல்ல உங்களுடைய போட்டோவை நீங்க செலக்ட் பண்ணி ஒரு ஃபோல்டர்ல கூட போட்டு வச்சுக்கலாம். இப்போ உங்களுடைய மொபைல்ல டிக்டாக்கை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த கீழே இருக்கிற பிளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே தெரிகிற இந்த போட்டோ டெம்ப்ளேட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதலாவதே மை ஜர்னிங்கிறது வரும். ஸோ இது வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய டிக்டாக் ஆப்பை அப்டேட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது வராது. ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேலரியில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸுமே இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பர்டிகுலராக அந்த 2லேருந்து 5 ஃபோட்டோ வரை இதில் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த ஃபோட்டோ ஏதாவது ஃபோல்டரில் போட்டு வச்சிருக்கிறீங்களா இருந்தால் நீங்கள் இந்த மேலே இருக்கிற ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணி நீங்கள் எந்த ஃபோல்டரில் போட்டு வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஸ்னாப்சீடுக்குள்ளாடி போட்டு வச்சுருக்கிறேன். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ என்னுடைய வேரியஸ் ஸ்டேஜஸை நான் ஃபோட்டோவை வச்சுருக்கிறேன். அதாவது சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய வயசு வரை உள்ள ஃபோட்டோஸ் ஒரு 5 ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. 1 வரிசையாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 இப்போ நான் 4 ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு 2லேருந்து 5 ஃபோட்டோ வரை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி காமிக்கிறேன். ஸோ இப்படி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேலே ரைட் சைடில் டாப்பில் இருக்கிற ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எஃபெக்ட்ஸ் வேணும்னா எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. கேரக்டர்ஸ் வேணும்னா அதை கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இனி எல்லாமே வழக்கம் போல் பண்ணுறது தான். ஸோ மை ஜர்னிங்கிற ஹேஷ்டேகை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இப்போது அது ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் என்னெல்லாம் டைப் பண்ணணும், என்னெல்லாம் ஹேஷ்டேக் போடணும் எல்லாமே போட்டுட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.